ஷிங்கோ, கவனிங்க மக்களே. எக்ஸிகியூஷன் கிரவுண்ட் சென்டர்ல யுவான்சன் நிக்கிறாரு. யாரு அவரு? கோஸ்ட் ஹெட் பிளேட வச்சு மிரட்டுற எக்ஸிகியூஷனர். இன்னைக்கு அவருக்கு ஒரு கொடுமையான ஆர்டர். என்ன தெரியுமா? ஒரு சோல்ஜரை கொன்னு தலையை வெட்டணும். ஏன்? அந்த ஆளுக்கு ஒரு பயங்கரமான டிசீஸ் வந்துடுச்சு. டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ். அடப்பாவீங்களா? அந்த சோல்ஜர் பயத்துல நடுங்கிறான். ஏன்? நான் செத்ததுக்கு காரணமே இல்லைன்னு நினைக்கிறான். பாவம். யோ, அவன் கிரிமினல் இல்லைங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை. பட் அடேங்கப்பா, அந்த மனுஷன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? தனக்கு இருந்த இல்னஸ் ஏற்கனவே பல பேருக்கு பரப்பிட்டான் பாருங்க. யோ பாவம்னு யுவான்ஸ் ஒரு முடிவுக்கு வந்தா மக்களே. அந்த ஆளுகிட்ட உன் கயிறை நான் அறுத்து விடுறேன், நீ தப்பிச்சு ஓடிடுன்னு சொன்னான். அந்த ஆளு ஒரு கேள்வியும் கேட்கல. கடவுளே, கயிறு அறுந்ததும் அவன் நேரா வீட்டுக்கு ஓடுறான். அங்க அவனோட வைஃப் அவனை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டா. அடேங்கப்பா, அப்படியே 10 வருஷம் போச்சுங்க. ஒரு பிசினஸ் விஷயமா யுவான்ஸ் அதே வீட்டு வழியா போறான். அந்த பொண்ணு சிரிச்ச முகத்தோட வந்து என் ஹஸ்பண்ட் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றா. பேசும்போதே அந்த ஆளு நல்லா இருக்கான்னு பாருங்க. ஆனா ஏதோ தப்பா இருக்குது. யுவான்ஸ் அதிர்ச்சியாகி அவளை தனியா கூப்பிட்டு மெதுவா ஒரு விஷயத்த சொல்றான். கேட்டு நீங்க சில்லாகிடுவீங்க. நான் உன் ஹஸ்பண்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொன்னுட்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நிச்சயமா நான் அவனை கொன்னுட்டேன். சொல்லும் போதே அந்த ஆளு கழுத்து பிளந்து தொங்கிடுச்சு. அவனோட பாடி சாம்பலா மாறி அப்படியே சரிஞ்சு விழுந்தான் பாருங்க. கண்ணிமிக்கிற நேரத்துல அவனோட வைஃப் அவங்க இருந்த ஹோம்னு எல்லாமே காத்தோட காத்தா போயிடுச்சு. அவங்க இருந்த சுவடே இல்லாம போச்சுன்னா பாத்துக்குங்க. இந்த பயங்கரமான சம்பவம் சாதாரணமா நடக்கல மக்களே. இது தண்டனை. யுவான்ஸ் ஒரு புனிதமான ரூல்ஸ பிரேக் பண்ணிட்டான். கொன்னுட சொன்ன ஒரு மனுஷனோட பேசிட்டான் பாருங்க. யாரும் எதிர்பாராத விதமா இந்த திகிலான கதைய டேசன் பாவுங்கிற ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு இருந்தான். ஆனா அவன் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவனோட ஃப்ரெண்டான ஹேன்ஷெங் அவனை இழுத்து நிஜத்துக்கு கொண்டு வந்தான். ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி வேற ஒரு சம்பவம் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்களோட டீச்சர் ஜீச்சி இப்ப இருக்க எக்ஸிகியூஷனர். அதுவும் இல்லாம கோஸ்டடோட பிளேட் வச்சிருக்காரு. அவரு லின்மின்ங்கிற ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க போறாரு. அந்த பொண்ணு ஹாஸ்டிவ்ஸ் கேங்ல ஒரு மெம்பர். கமெண்ட் ரொம்ப சிம்பிள், அவளை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஜி அவனோட பிளேட் தூக்க போறான். ஆனா அதுக்குள்ள மின் அவனை அப்படியே முறைச்சு பாக்குறா. அவ பார்வை இருக்கே, ஒரே உறைஞ்சு போன மாதிரி வினோதமா ஏதோ இயற்கைக்கு மீறின மாதிரி இருக்குதுங்க. அவளை பார்த்த உடனே அவன் அப்படியே ஆடி போயிட்டான் பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு நிக்கிறான். சரி, எப்படியாவது வேலையை முடிச்சுடணும்னு அவன் மனசை தேத்திக்கிட்டு நிக்கிறான். அப்போ பாருங்க, ஒரே கலேபரம். லின்மேனோட ஆட்கள் திடீர்னு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ரணகலமா இருக்கு அந்த எக்ஸிகியூஷன் கிரவுண்ட். பயத்துல மக்கள் நாலா பக்கமும் சிதறி ஓடுறாங்க. கொள்ளைக்காரங்க புயல் மாதிரி உள்ளே நுழையறாங்க. ஜியாவும் சிட்டி கார்ட்ஸும் சும்மா விடல. சாமி பயங்கரமா சண்டை போட்டு லைனை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த குழப்பத்துல லின்மின் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. ஆனா நம்ம டியன்பாவும் ஹானும் மின்னல் வேகத்துல ரியாக்ட் பண்றாங்க பாருங்க. சட்டன் உள்ளே குதிச்சு லின்மின் மேல சுத்தி இருக்கிற செயினிய பிடிச்சு அவளை நகர விடாம ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அப்போதான் சிஹெச் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர டைம் கிடைச்சுது. அப்புறம் பாருங்க, ஒரு வெறித்தனமான சண்டை வெடிச்சுது. சீலின் மின்னை எதிர்த்து நிக்கிறான். ஆனா மறுபடியும் அதே மாதிரி அவளோட வினோதமான கண்ணு அவனை அப்படியே உறைஞ்சு போக வச்சிடுது. அவ சாதாரண ஆள் இல்ல சாமி. ஆனா அந்த சண்டை நீடிச்சுக்கிட்டே போகுது. அப்போ சி முக்கியமான ஒரு விஷயத்த கவனிச்சிட்டான். அவனோட பிளட் அவளோட ஸ்கின்ல பட்டதுமே எரிச்சல் ஆகுது. அதுதான் அவனுக்கு ஒரு எட்ஜ கொடுத்தது. லின்மின் மறுபடியும் ட்ரை பண்ணும்போது ஓடு ஓடு ஷீ மின்னல் வேகத்துல முடிவெடுத்தான் பாருங்க. தன்னோட ஓன் சொந்த பிளட்ட எடுத்து கோஸ்ட் ஹெட் பிளேட்ல தடவி ஃபுல் ஃபோர்ஸ்ல வீசுறான். அந்த பிளேட் குறி தப்பாம ஒரே வெட்டுல அவளோட ஹெட்ட தூக்கி எரிஞ்சிருச்சு. அடேங்கப்பா, அந்த மோமெண்ட்ல சுத்தி இருந்த எல்லா பேண்டிட்களும் சாம்பலா மாறி அப்படியே மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. டேஞ்சர் முடிஞ்சதுப்பா. ஆனா விக்டரி சாதாரணமா வரல. டியான்பாவும் ஹான்ஷாங்வும் கொஞ்சம் கலவரமாயிட்டாங்க. சிச்சி எக்ஸிகியூஷன் ரொம்ப லேட்டா பண்ணிட்டான். இன்னொரு சீக்ரெட் ரூல்ல பிரேக் பண்ணிட்டானே. இன்னொரு லைன் கிராஸ் பண்ணிட்டான். ஆனா இது ஆரம்பம் தான் மக்களே. டெத் கே ரூல்ஸ் இருக்கிற இந்த லேண்ட்ல செத்தவங்க எப்பவும் பெரிடா இருக்க மாட்டாங்க. சில ஸ்டோரிஸ் மறக்கவே மறக்காது. சோ எக்ஸிகியூஷனர் ஸ்ட்ரேஞ்ச் டாக் வெல்கம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபெனுவன் சிட்டி ஆபீஸ்ல பிரஷர் அதிகமாகுது. அபிஷியல்ஸ் மேயர் கியூவை புஷ் பண்ணி லின்மன் எக்ஸிகியூஷனோட சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரேஞ்ச் ஈவெண்ட்ஸ் பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்றாங்க. வொரீட். சரி, இதோ உங்களுக்கான தமிழ் டப்பிங். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா தூக்கலாம். அப்பப்பா,
சு ஒரு மாதிரி மனசில்லன்னு இழுத்தடிச்சு கடைசியில சைச்சி கேட்ட ரிக்வெஸ்ட் சரின்னு சொல்லிட்டாரு. ஆனா வேற ஒரு பக்கம் பாருங்க, வேற ஒரு கதை வெயிட்டிங். ஜூனு ஒரு ஷாமன் அவங்களோட அப்ரெண்டிஸ் ஜோரோங் ஃபியூயட்னு ஒரு பணக்கார லேண்ட் ஓனர் அவரோட திமிரு பிடிச்ச பொண்ணு ஃபூவாவும் வேலைக்கு கூப்பிடுறாங்க. அவங்க மிஷன் என்னன்னா ஃபியூயட்னு ஓட நிலத்துல குட் ஃபார்ச்சூன் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பீரியல் சைட் கண்டுபிடிக்கணும். அடேங்கப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஜியோராங் ஒரு ஃபன்னியூ ரிச்சுவல் பண்ணுறா. ஆனா ஃபவுடா மட்டும் அவ மேல நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ஜூராங் அந்த ரீடிங்கை முடிச்சிட்டு காசு கேட்கறா, தோண்ட வேண்டிய இடத்தை கரெக்டா சொல்றா. அங்க வேலை ஆளுங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பூமிக்குள்ளே இருந்து என்ன வருதுன்னு பாருங்க. விஷப் பாம்புகளும் கொடிய பூச்சிகளும் கூட்டமா வெளியே வந்து அங்கேயே சில ஆட்களை கொன்னு போடுது. ஐயோ, எல்லாரும் பயந்து நடுங்கும் போது ஜூ மட்டும் கூலா நிக்கிறா. அவ என்ன சொல்றாங்கன்னா கோஸ்ட் ஹெட்டோட பிளேட் மட்டும் தான் இதை சரி பண்ண முடியும்னு சொல்றா. அப்புறம் எல்லாரையும் அந்த இடத்தை விட்டு உடனே போக சொல்றா. செம திருளுங்க. ஃபெனிவன்ல இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. ஜிச்சி ஒரு எக்ஸிகியூஷன் டேபு உடைச்சிட்டான். பயம் பிடிச்சிக்கிச்சு. ஆஹா, ஊரே ஒரு மாதிரி பயத்துல உறைஞ்சு போச்சு பாருங்க. சாபம் கொடுக்க போறாளோ இல்ல என்ன நடக்க போகுதோன்னு எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. அடேங்கப்பா, இந்த பயத்தை போக்க ஜியாச்சி ஒரு அதிரடி ஆக்ஷன் எடுத்தாரு. என்ன பண்ணாரு தெரியுமா? லின்மின்னோட சிவியர்ட் ஹெட் எடுத்து சிட்டி கேட்ல தொங்க விட்டாரு. ஐயையோ, டாபாஸ் எல்லாம் வெறும் பழைய நம்பிக்கை தான், அதுல எந்த பவரும் இல்லைன்னு தைரியமா சொன்னாரு. ஆனா பிரச்சனை சும்மா விடாதல்ல. ஒரு கிராமத்துக்காரன் பதறி அடிச்சு வந்து ஜியாச்சி கிட்ட லின்மின்னோட கோஸ்டி பார்த்ததா சொன்னான். நம்புவீங்களோ மாட்டீங்களோ, அடுத்த நிமிஷமே அந்த ஆவி அவரோட முன்னாடி வந்து நின்னுச்சு. யோ அம்மா, தன்னோட ஹெட்டையும் பாடியும் ஒன்னா சேருங்க, அப்பதான் நான் பீஸா இருப்பேன்னு கேட்டுச்சு. ஜியாச்சி முடியாதுன்னுட்டாரு. அவ ஒரு கிரிமினல், அவ்வளவுதான். அப்பப்பா, பின்னாடி இருந்து 40 அண்டர்வேர்ல்ட் என்வாய்ஸ் வந்தாங்க பாருங்க. ஜியாச்சி தான் பாவம் செஞ்சிட்டாரு, ரொம்ப பேரை கில் பண்ணிட்டாரு, சேக்ரெட் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டாருன்னு கத்தினாங்க. அவருக்கு பதிலா அவங்க உயிரை கேக்குறாங்க. ஜியாச்சி எதிர்த்தாரு. அவர் யாரை கில் பண்ணாலும் அவங்க எல்லாம் தப்பு பண்ணவங்க தான். லின்மின் மாதிரி ஒரு கிரிமினலுக்காக டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. அடுத்த நிமிஷமே ஒரு என்வாய் அவர் மேல பாய்ஞ்சி அட்டாக் பண்ண வந்துட்டாரு. ஆத்தாடி, அடேங்கப்பா, சண்டைன்னு வந்துட்டா இவங்க வேற லெவல்ல மிரட்டுவாங்கன்னு பார்த்தா கண்ணு முழிச்சு திறக்கிறதுக்குள்ளே எல்லாரும் காலி. எல்லா கோஷ்டியும் தடமே இல்லாம மாயமா மறைஞ்சிட்டாங்க. ஏதோ இன்னும் ஆபத்து முடியலைன்னு உணர்ந்த ஜிச்சி சும்மா இல்ல பாஸ். உடனே தன்னோட 2 சிஷ்யனுகளான தியன் பாவையும் ஹான்வையும் கூப்பிட்டு ஒரு சீலிங் ரிச்சுவல் பண்ண சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து லின்மின்னோட வெட்டப்பட்ட தலையை ஒரு களிமண் ஜாடிக்குள்ள போட்டு மெழுகு தாயத்து வச்சு இறுக்கி மூடி சீல் பண்ணிட்டாங்க. ஜிச்சி ரூல்ஸ சொல்லிட்டாரு. சீல் 3 நாளுக்கு தாக்கு பிடிச்சா தலையை அப்படியே எரிச்சிடலாம். ஆனா சீல் உடைஞ்சிட்டா வேற வழியே இல்ல. ஒரு காப்ஸ் டெய்லரிய கண்டுபிடிச்சு தலையை உடம்போட சேர்த்து 2ஐயும் சேர்த்து தான் அழிக்கணும். அவ்வளோ ரிஸ்க். அன்னைக்கு ராத்திரி ஜிச்சே தூங்கிட்டு இருந்தப்போ யாரோ சிசிஸ்னு ரூம்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவரு டக்குன்னு முழிச்சு தன்னை காப்பாத்திக்கிட்டாரு. பார்த்தா உள்ள வந்த ஆளு யாரும் இல்ல, அவரோட பழைய சிசியன் ஜூ. அதே நேரம் ஜூவோட அப்ரெண்டிஸ் டியன் பாவுக்கும் ஹான் ஷங்குக்கும் முன்னாடி வந்து நின்னதும் ஷாக் ஆயிட்டாங்க. ஜிச்சிக்கு உண்மை காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகல. ஆஹா, அது வேற மாதிரி இருக்குமே. அவ கோஸ்ட் ஹெட்டோட பிளேட குறி வச்சிட்டா. ஜா அதை மறுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் பாரோ பண்ணிக்கிறதா சொன்னாரு. அதுவும் இல்லாம அவங்க யுவான்ஸ் மாஸ்டர் கிட்ட ஒரே மாதிரி ட்ரைனிங் எடுத்ததையும் ஞாபகப்படுத்தினா. ஆனா என்னவோ அவளுக்கு நம்பிக்கை வரல. அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. ஜூவும் ஜுரோங்கும் சுத்த போய் ஃபேக் ஷாமன்ஸ், ஃபால்ஸ் FUNUE ட்ரிக்ஸ் பண்ணி பணக்காரங்களை ஏமாத்துறாங்க. அவளோட பொய் வெளியே வந்ததும் கேட்டதை கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சதும் ஜூ தோத்துட்டா. ஆனா ஆபத்து முடியல. கொஞ்ச நேரத்திலேயே லின்மேனோட ஜார் மேல இருந்த வேக்சியில் வெடிச்சு திறந்துக்குச்சு. நேரம் இல்லாம ஜிஇ அந்த ஜாரை குய்யிங்கிற ஒரு கார்ப்ஸ் டெய்லர் கிட்ட எடுத்துட்டு போனா. ஏன்னா டைம் ஓடிட்டே இருக்கு. ஜிஇ குய்யி வீட்டுக்கு போனதும் அங்க பக்கத்துல 2 வித்தியாசமான காஃபின் பார்த்தான். அவனும் குய்யும் கொஞ்ச நேரம் அவங்களோட வேலைய பத்தி பேசிக்கிட்டாங்க. எக்ஸிகியூஷனர் கார்ப்ஸ் டெய்லர் 2 பேருக்குமே தெரியும் அவங்க வேலை முக்கியம்னு. உலகம் அவங்கள எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த நிமிஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாம கை தொண்டை அடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாந்தி எடுத்தாரு. அதுல இருந்து பூச்சிங்க வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே செத்துட்டாரையோ. பயத்தில் அலறும் முகம், பயத்தில் அலறும் முகம், பயத்தில் அலறும் முகம். அதே நேரம் ஜிச்சிக்கு ஒரு பயங்கரமான விஷயம் புரிஞ்சுது.
லின்மனோட ஹெட்டும் பாடியும் காணாம போயிருச்சு. பயந்த முகம் திடுக்கிட்டு போனவன் பதறி அடிச்சு ஃபென்யூன்சிட்டி லைப்ரரிக்கு ஓடினான், ஏதாவது விடை கிடைக்குமான்னு. பழைய புத்தகங்களை தோண்டி துருவி பார்த்தான். அப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சது. லின்மின் வெறும் திருடி மட்டும் இல்ல, அவ ஒரு சூனியக்காரி, ஒரு தடை செய்யப்பட்ட டார்க் செக்டோட ஃபாலோவர். அடக்குய்யால பயத்தில் அலரும் முகம். இதற்கிடையில் ஃபூபெட் தூங்க போக ரெடி ஆயிட்டு இருந்தான். அவன் கண்ணையர்ந்து தூங்கும்போது ஒரு அண்டர்வேர்ல்ட் என்வாய் வந்து நின்னான். பெர்மிஷன் இல்லாம ஒரு பரியல் கிரவுண்ட டிஸ்டர்ப் பண்ணதுக்காக அவனை கொல்ல வந்திருக்கான். ஆனா அந்த என்வாயோட வேலைய யாரோ தடுத்துட்டாங்க. ஷிகும் சூராங்கும் ரூமுக்குள்ள மெதுவா நுழைஞ்சாங்க. ஃபூவோட ட்ரெஷரை திருட பார்த்தாங்க. அவங்க அவனோட விரல்ல இருந்த ஒரு வேல்யூபிள் ரிங்கை எடுக்க கை நீட்டினப்போ ஃபூவோட பொண்ணு ஃபூவா உள்ள வந்தா. அவளும் அப்பாவை களவாட வந்திருக்கா. ஒரே குழப்பத்துல ஜூவும் சூராங்கும் உறைஞ்சு போயிட்டாங்க. வேற வழி இல்லாம அந்த என்வாய்க்கு முன்னாடியே அப்படியே மறைஞ்சு நிக்க வேண்டியதாயிருச்சு. என்ன கொடுமை சரவணாயுது. தலை சுற்றும் முகம். ஐயோ, 2 பொம்பளைங்களும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. முன்னாடி நிக்கிற அண்டர்வேர்ல்ட் என்வாயை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அதே டைம்ல ஃபுபே திடுக்கிட்டு முழிச்சு அவங்க பொண்ணு இருட்டுல தெரியவும் பேய்னு நினைச்சு பயத்துல கத்திட்டாரு. ஒரே ரணகளமா ஆயிடுச்சு. எல்லாரும் தெரிச்சு ஓட பார்த்தாங்க. கடைசியில ஃபுவா மட்டும்தான் அந்த என்வாயோட செயின்ல இருந்து தப்பிச்சா. சாக போற நேரத்துல ஜூ தன்னோட பூவோட மணியை என்வாய் மேல வீசி கொஞ்ச நேரம் அவங்களுக்கும் ஜோங்கம் எஸ்கேப் ஆகிறதுக்கு டைம் வாங்கினா. அவங்க வெயிட் பண்ணவே இல்ல. டோருன்னு மேயர் ஆபீஸ் போய் அட்டாக் பத்தி ரிப்போர்ட் பண்ண ஓடிட்டாங்க. அங்க எதிர்பாராத விதமா எக்ஸை அவங்க வழியில குறுக்கிட்டாரு. அவர் சிட்டி லைப்ரரியில இருந்து அப்பதான் வந்திருந்தாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஃபப் அவரே புயல் மாதிரி ஆபீஸல்ல வந்து மேயர் சூவை எதிர்த்து எல்லாத்துக்கும் ஷீச்சி தான் காரணம்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொல்றபடி எக்ஸிகியூஷனர் செஞ்ச தப்புதான் அந்த என்வாயை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. அப்புறம் ஃபுடா வந்தா அவளை அட்டாக்ல விட்டுட்டு போனதுக்கு இன்னும் செம கோவத்துல இருந்தா அவ. இத்தனை கலைபரத்திலையும் ஜிச்சி கூலா இருந்தாரு. எல்லாத்துக்கும் தானே பொறுப்புன்னு சொல்லி ஃபியூட் அவங்களோட திரும்பவும் போக சம்மதிச்சாரு. என்ன ஒரு மனுஷன்யா. எஸ்டேட் என்ன ஒரு எஸ்டேட் பாஸ் இது. அங்க அவங்க கண்டுபிடிச்சது இருக்கே, கேட்டு நீங்களே மிரண்டுடுவீங்க. எஸ்டேட் நாசமாகி கிடக்குது. சுவருங்களை எல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்காங்க. எல்லா சர்வன்ட்டும் கார்டம் செத்து போய் கிடக்குறாங்க. அவங்க உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்தா சாதாரண வெப்பன்னால வந்த மாதிரி இல்ல. ஏதோ இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் அந்த இடத்தை கிழிச்சு போட்டிருக்குது. பயத்துல ஃபியூப்ட் கத்திட்டான் ஜூ கிட்ட, என் மணிய திருப்பி கொடு, நீ பண்ண சடங்குதான் எல்லாத்துக்கும் காரணம்னு கத்தினான். ஷீ ஜா கிட்ட ஃபியூபெட் சொன்ன பீரியல் சைட்டுக்கு போலாம் வான்னு கூட்டிட்டு போனான். மத்தவங்களை எல்லாம் இங்கேயே இருங்க, ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டான். பீரியல் கிரவுண்டுக்கு போனதும் ஜிச்சிக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது. அந்த இடத்துல நேச்சுரல் லக் கொட்டி கிடந்தது. ஃபியூன் வேற பெர்ஃபெக்ட். ஆனா உள்ள போக போக பூமி ஆட்டம் போட ஆரம்பிச்சது. ஜாம்பிங்க அவங்க பின்னால எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாச்சி இன்னும் தோண்ட தோண்ட மண்ணுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த கர்சீல் ஒண்ணு கிடைச்சது. அதை அடிச்சு நொறுக்கினதும் ஜாம்பிங்க தூள் தூளா காத்துல கரைஞ்சு போயிட்டாங்க. ஆனா அவங்களோட ரிலீஃப் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஃபப் அடேங்கப்பா, செம காண்டா வந்து இறங்குறாரு நம்ம ஹீரோவோட பிரைவேட் கார்ட்ஸோட. உள்ள வந்து எங்களையே ட்ரெஸ்பாஸ் பண்றீங்களான்னு கேட்டு ஷீயையும் ஜாகுவையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாரு பாருங்க. ஆனா அவருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அண்டர்வேர்ல்ட் என்வாய் விட்டுட்டு போன ஒரு பாய்சனஸ் இன்செக்ட் அவர் ட்ரெஸ்க்குள்ள நுழைஞ்சிருச்சு, கொத்த ரெடியா நிக்குது. ஆஹா, அதே நேரத்துல பீரியல் சைட்ல இருந்து தூரமா அதே அண்டர்வேர்ல்ட் என்வாய் ஒரு பெரிய டீமன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டீமன் யாருன்னு பார்த்தா லின்மின் மாதிரியே இருக்காங்க. ஜியாச்சி திரும்பவும் நம்ம பிளானுக்கு எடுத்துட்டான்னு சொல்றான். ஆனா அந்த டீமன் கூலா லின்மினோட செவியர்ட் ஹெட் கிரெட்லிங் பண்ணிட்டு கவலைப்படாம எல்லாம் நான் நினைச்ச மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்றா. செம ஸ்கெட்ச். இன்னொரு பக்கம் ஃபியூபெட் சியாச்சியை லாக்டப் பண்ணிட்டு அவரோட பிரைவேட் சேம்பர் கூட்டிட்டு போறான். ஃப்ரீடமும் நிறைய ரிவார்டும் தரேன்னு சொல்றான். ஆனா சியாச்சி ஒரு கிரேவ் தோண்டி எடுக்க ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறான். ஃபியூபெட் என்ன சொல்றானா, கோஸ்டட் பிளேட் இருந்தா எந்த ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட்ஸும் நம்மள தடுக்க முடியாதுன்னு நம்புறான். ஆனா நம்ம ஜி மறுத்துட்டாரு பாஸ். அந்த கிரேவ் டிஸ்டர்ப் பண்ணா டிசாஸ்டர் வரும்னு வார்னிங் கொடுக்கறாரு. ஃபியூபெட் இன்னும் பிரஸ் பண்ண முன்னாடியே அவரோட ஐயையோ பாவம், பாடி உடம்பு தாங்கல, அப்படியே சுருண்டு விழுந்து அங்கேயே செத்துட்டாருப்பா. அடக்கடவுளே. அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ல துணிமணில ஒளிஞ்சிருந்த அந்த டெட்லி இன்செக்ட் கொடிய பூச்சி வேலையை காட்டிடுச்சு. அந்த கிரீச்சர் ஜீவன் அடுத்து யார தாக்குச்சு தெரியுமா? நம்ம ஜிச்சியே தான். ஆனா அவரு சும்மா இருப்பாரா? கட்டுகளை பீச்சி எரிஞ்சிட்டு தன் பிளேடிய கத்தி எடுத்து அந்த இன்செக்ட கொன்னுட்டாரு. அப்போதான் ஃபுடாவும் மத்தவங்களும் வேகமா உள்ள வர்றாங்க. அவங்க அப்பாவோட பாடிய உடம்ப பார்த்துட்டு ஷெய் தான் கொன்னுட்டான்னு தப்பா நினைச்சிட்டாங்கப்பா.
ஒரு வார்த்தை கூட கேட்காம அவரை ஜெயில்ல போட்டுட்டாங்க. ஜிச்சி அமைதியா கார்ட்ஸ் கிட்ட காவலாளிகள் மேயர் சூ வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. அந்த டார்க் ஃபோர்சஸ் இருண்ட சக்திகள் நகரத்தையே மிரட்டிக்கிட்டு இருக்குது, அத பத்தி முக்கியமான இன்ஃபர்மேஷன் தகவல் தரேன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டீன் பாவும் ஹான்னும் அவரை பார்க்க சிறை வர்றாங்க. சை அவங்களுக்கு ஒரு வார்னிங் எச்சரிக்கை கொடுக்கறாரு. மத்த எக்ஸிகியூஷனர்ஸ்க்கு கொலைஞர்கள் அலர்ட் கொடுங்க, எனிமி எதிரி ஸ்ட்ரைக் பண்ண தாக்க ரெடியா இருக்காங்களாம். அந்த நைட் ராத்திரி சைன்ஸ் அடையாளம் எல்லாம் தெளிவா தெரியுது. 4 அண்டர்வேர்ல்ட் என்வாய்ஸம் பாதாள தூதர்கள் திரும்பி வந்துட்டாங்க. ஆனா இந்த தடவை அவங்க மட்டும் இல்ல. ரெட் ட்ரெஸ்ல சிவப்பு உடை 4 கேர்ள்ஸ் பெண்கள் அவங்க கூட நிக்கிறாங்க. எனிமி எதிரி ஒளிஞ்சிருந்ததை நிறுத்திட்டாங்க. மார்னிங்ல காலையில பயம் நகரத்தையே பிடிச்சிருச்சு. நகரம் சிட்டி முழுவதுமே ஒரே கலேபரமா இருக்குது பாத்தீங்களா? மேயர் கியூ ஆபீஸ்க்கு முன்னாடி ஒரே கூட்டம், ஒரே கூச்சல். என்னடான்னு பார்த்தா பதில் சொல்லு இன்னும் ஒரே ரகலையா இருக்குதுங்க. அடப்பாவிகளா, ராத்திரியோட ராத்திரியா எத்தனையோ யங் கேர்ள்ஸ் காணாம போயிட்டாங்களாம். இது ஏதோ சாபம்னு எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. ஜிச் பண்ண தப்புதான் இதுக்கு காரணம்னு ஒரே குற்றச்சாட்டு. ஜஸ்டிஸ் வேணும், உடனே அவனை தூக்குல போடணும்னு ஜனங்க கொந்தளிக்கிறாங்க. இந்த கலேபரத்தை பார்த்துட்டு தீன்பாவ் வேகமா ஜிகுவை தேடி ஓடுறான், அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம்னு. அதே நேரத்துல அந்த ஃபீமேல் டெமன் லின்மின்னோட தலைய கையில வச்சுக்கிட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கா. இன்னும் ஒரே ஒரு கேர்ள் கிடைச்சா ரிச்சுவல் முடிஞ்சிரும்னு கணக்கு போடுறா அந்த கொடுமைக்காரி. ஹானுங் ஃபுவாவை பார்க்க போறான், அவ அப்பாவை இழந்து வாடிட்டு இருக்காளேன்னு. ஆனா அவ பயங்கரமா கோவப்பட்டு அவனை துரத்தி விட்டுட்டா. அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த டெமனோட ஆட்கள் அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. ஃபுவாவோட பிஹேவியர் சரியில்லைன்னு ஹானுக்கு ஒரு டவுட்டு. திரும்பவும் அவளை பார்க்க போறான். ஆனா அங்க அவ இல்லையோன்னு பதறிக்கிட்டு ஜாவு கிட்ட ஓடி போய் விஷயத்த சொல்றான். அவளும் ஷாக் ஆகி நிக்கிறா. அப்போ டீன் பாவ் ஒரு முக்கியமான நியூஸோட வரான். சீத்தூக்குல போடப்பட போறான்னு சொல்றான். என்ன கொடுமடா இது? காலம் கடந்து போகுதுன்னு தெரிஞ்சதும் ஜாவ் ஜுவாங், டியன் பாவ், ஹான்சன் 3 பேரும் ஜெயிலுக்கு மின்னல் வேகத்துல பறந்தாங்க. ஒரே குறிக்கோள் என்னன்னா எக்ஸைய காப்பாத்தணும், அதுக்குள்ள நேரம் முடிஞ்சிடக்கூடாது. ஜெயிலுக்கு வெளியில ஜுவாங் ஏற்கனவே 3 அண்டர்வேர்ல்ட் என்வாய்களோட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தான் பாருங்க. ஜாய் யோசிக்காம சண்டையில குதிச்சான். கொஞ்ச நேரத்திலேயே அவனோட ஸ்டூடெண்ட் காயம் பட்டதை பார்த்துட்டு ஆவேசமா களத்துல இறங்கினான். ஐயோ, என்ன சண்டை போட்டாங்கப்பா, ஆனா அவ்வளவு ஈஸியா இல்ல. ஜாய்கு பலவீனமாக ஆரம்பிச்சிட்டான். ஜி தாக்கு பிடிச்சு நிக்கிறதே கஷ்டமா இருந்தப்போ ஹான் உதவிக்கு வந்துட்டான். அடடே, அதனால எக்ஸை ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கச்சிதமான தாக்குதல்ல 2 என்வாயும் காலி பண்ணிட்டான். 3வது ஆள் நிலைமை சரியில்லாதது தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் எக்ஸேவோட வீட்டுக்கு போனா அங்க ஒரே அதிர்ச்சி, வீடு நாசமா போயிருச்சு. ஊர் மக்கள் இன்னும் சாபத்துக்கு இவன்தான் காரணம்னு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. கோபத்துல டியன் பாவ் இனிமே யாருக்கும் உதவி செய்ய வேணாம்னு கத்தினான். ஆனா ஜியாய் அமைதியா இருந்தான். என்ன நடந்தாலும் எது சரிதோ அதையே செய்யணும்னு சொன்னான். உலகம் அநியாயமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னான் பாருங்க. அவங்க வெளியில வந்தப்போ சக்தி வாய்ந்த மொமெண்ட் காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு குரூப் ஆஃப் எக்ஸிகியூஷனர்ஸ் ஒன்னு கூடி ஜிச்சி கூட சேர்ந்து சண்டை போட ரெடியா இருக்காங்க. அதே நேரம் அந்த ஃபீமேல் டெமனுக்கு ஒரு கிரிம் நியூஸ் கிடைச்சிருக்கு. அவளோட 4 என்வாய்ஸ்ல 2 பேரு ஜிச்சியால செத்துட்டாங்களாம். ஆனாலும் அவ பயப்படவே இல்ல. இப்ப ஃபுவா வேற கேப்சர் ஆயிட்டா. அவளுக்கு தேவையான 7 கேர்ள்ஸும் கிடைச்சிட்டாங்க. ஃபைனல் ரிச்சுவல் சீக்கிரமே ஆரம்பிக்கலாம். ஷீயும் அவனோட டீமும் ட்ரூத் அன்கவர் பண்ணிட்டாங்க. மிஸ் ஆனா கேர்ள்ஸோட பேட்டர்னை ஸ்டடி பண்ணி அந்த டிஸப்பியரன்சஸ் ஒரு பவர்ஃபுல் டார்க் ரிச்சுவல்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் 7 இம்மார்டாலிட்டி அரே. அன்னிக்கு ராத்திரி டெமன் அந்த செரிமனியை ஸ்டார்ட் பண்ணிட்டா. லின் மென்னோட பாடியை சென்டர்ல வச்சாங்க. அதை சுத்தி ரெட் ரிச்சுவல் கவுன்ஸ்ல 7 கிட்னாப் பண்ண கேர்ள்ஸ் இருந்தாங்க. அதுல ஃபுடா வேற இருந்தா. அந்த சைட்டுக்கு ரொம்ப தூரம் இல்லாம ஜிச்சியும் அவனோட அல்லீஸும் க்ளோஸா வாட்ச் பண்ணாங்க. டார்க் மேஜிக்கோட எஃபெக்ட்ஸை பிளாக் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் மெடிசின் எடுத்துக்கிட்டு. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு கிளிஃப் நோக்கி நடக்க ஆரம்பிச்சதும் ரிச்சுவலோட ஒரு பார்ட்டா ஜம்ப் பண்ண ரெடியா இருந்ததும் ஜிச்சி அட்டாக் பண்ண சிக்னல் கொடுத்தான். ஒரு ப்ரூட்டல் ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. ஜிச்சி இம்மீடியட்டா ஃபோர்ஸ் பண்ணப்பட்டான். ஃபுடாக உட்பட 7 சிவப்பு ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்களை பாக்குறான். அடேங்கப்பா, அவங்கள தாக்க வேணாம்னு நினைச்சு ஜச்சி பின் வாங்குறான். அப்போதான் விஷயம் தெரியுது. இவங்க பண்ற வேலையெல்லாம் இன்சென்ஸ்னால கண்ட்ரோல் பண்ணப்படுது. டேய் டீம், உடனே போய் அந்த பர்னர்ஸ் எல்லாத்தையும் தூள் தூளா நொறுக்குங்கடான்னு கத்துறான் பாருங்க.
அந்த டீமன் சும்மா விடுவாளா என்ன? நேரா ஜச்சி மேல பாய்ஞ்சு எல்லா சக்தியையும் இறக்குறா. ஜாச்சி சும்மா இருப்பானா? தன்னோட ஃபுல் ஃபோர்ஸையும் போட்டு அட்டாக் பண்றான். என்ன ஃபைட்டா! அதே நேரம் தியான் பாவ், ஹான்சென், ஜாவ், கியோங் எல்லாரும் சேர்ந்து மீதி இருந்த அண்டர்வேர்ல்ட் கிங்ஸ் 2 பேரையும் அட்டாக் பண்றாங்க. செம்மையா சண்டை போடுறாங்கப்பா. கடைசியில அவனுங்களை அடிச்சு வீழ்த்திட்டாங்க. அவ் இங்க சீய பாருங்க. கொஞ்சம் அசந்தாலும் ஆட்டம் க்ளோஸ். அந்த டீமனோட கண்ணு ஒரு இல்லூஷன்ல அவனை மாட்டி விட்டுருச்சு. ஒரே நொடியில அவன் தொலைஞ்சு போயிட்டான். நரகத்தோட விஷன்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் யோ. யாய் அந்த இல்லூஷன்ல மாட்டிக்கிட்டதும் ஜூ அவனை காப்பாத்த போராடுறா. டேயை எந்திரிடான்னு கத்திட்டே இருக்கா. மத்தவங்க எல்லாம் அந்த டீமன் சமாளிக்கிறாங்க. ஆஹா, என்ன பரபரப்பு! ஐயோ, அந்த விஷனுக்குள்ள ஜிச்சி 2 டீமன் ஓவர்லார்ட் முன்னாடி நிக்கிறாரு. அவங்க இவர் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறாங்க. பயத்தில் அலறும் முகம். ஆனா நம்ம ஹீரோ அசரவே இல்ல. ஒவ்வொருத்தரையும் கிரிமினல் கொன்னதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்றாரு. வெடித்தல். அடடே, டீமன்ஸ் அட்டாக் பண்ணும்போது சிஐ ஒரு சிங்கிள் பவர்ஃபுல் ஸ்ட்ரைக்ல இல்யூஷன் உடைச்சு வெளியே வர்றாரு. ஆச்சரியத்தில் விரியும் முகம். ரியாலிட்டிக்கு வந்தா ஹான் ஷெங்யம், தீன் பவும் போராடிட்டு இருக்காங்க. வெடிக்கும் தலை. ஆஹா, இப்போ ஷீ உண்மை புரியுது. லின்மேன் அந்த டீமன் வெறும் ஆலைஸ் மட்டும் இல்ல, அவங்க ட்வின் சிஸ்டர்ஸ். அதிர்ச்சியை வெளிப்படுத்தும் முகம். 7 இன் இம்மார்டாலிட்டி ரிச்சுவல் ஒரு பொய்யான நாடகம்னு ஏசை சொல்றாரு. ஒரு புக் எடுத்து ஒரு செஞ்சுரி முன்னாடி நடந்த ஒரு கேஸ் காட்டுறாரு. ஒற்றை கண்ணாடி அணிந்த முகம் ஏமாத்துறதுக்கு போட்ட ஹோக்ஸ் திட்டம். வெற்றியின் மகிழ்ச்சியில் பெருமூச்சு விடும் முகம். ஆனா அந்த டீமன் கேட்கவே இல்ல. வலி கோபத்துல அவங்களுடைய பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்துறாங்க. ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் நிம்மதியை வெளிப்படுத்தும் முகம். லின்மின், அவளும் எப்படி வெறுக்கப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க. உடைந்த இதயம். அவங்க ஃபேமிலியே மாசக்கர் பண்ணிட்டாங்க. சத்தமாக அழும் முகம். டபுள் பியூப்பிள்ஸோட பிறந்ததுனால எல்லாரும் அவங்களை ஈவில்னு நினைச்சிட்டாங்க. பயந்த முகம். கோவத்தால வெறி பிடிச்சு அந்த ஃபீமேல் டீமன் ஜிச்சே மேல ஒரு கொடூரமான, நிறுத்தவே முடியாத அட்டாக் பண்ணுது. ஜிச்சே தன்னோட உயிரை காப்பாத்திக்க போராட வேண்டியதா போச்சு. சண்டை உச்சக்கட்டத்தை தொடும்போது டியான் பாவ் ஒரு துணிச்சலான மூவ் பண்றான் பாருங்க. அவன் லின்மானோட காப்ஸ் கிட்ட ஓடி போய் தீ வைக்கிறான். அந்த தீ அந்த டீமனோட கவனத்தை திசை திருப்புது. பயத்துல உறைஞ்சு போனவ எரியிற பாடி கிட்ட ஓடி போய் பரிதாபமா கட்டி பிடிச்ச அழறா. அந்த பலவீனமான நேரம் பார்த்து ஜிச்சே அதிரடியா செயல்படுறான். ஒரே ஒரு ஸ்விஃப்ட் ஃபைனல் ஸ்ட்ரைக்ல அவளோட ஹெட் எடுத்து அந்த டெரர் ஒரு எண்டு கார்டு போடுறான். ஆபத்து நீங்கினதும் காங் திரும்பி வந்துட்டான். எல்லாத்துக்கும் அப்புறம் சாஜி ஒரு டிசிஷன் எடுக்கிறான். ரிட்டையர் ஆகி கோஸ்டட் பிளேட் தன்னோட ட்ரஸ்டட் ஸ்டூடெண்ட் ஹான் கிட்ட கொடுத்துடுறான். பீஸ் செட்டில் ஆனதும் டியான் பாவுக்கும் ஜூராங்குக்கும் ஒரு நெருக்கம் 2 பேரும் லவ்ல விழுந்துட்டாங்கன்ற உண்மை தெரிய வருது. இதோட அவங்களோட லாங் டார்க் ஜெர்னி முடிவுக்கு வருது. சோ இந்த கதையோட மோரல் என்னன்னா, நீங்க எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியவங்களோட பேசாதீங்க. ஒருவேளை அவங்க கோஸ்ட் டஸ்ட் ஆகிறத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா பேசி தொலைங்க. அவ்வளோதான் மக்களே.